அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காரியங்களை தடை செய்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று கபரை வணங்குவது. ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரை பூசப்படுவதையும் கபரின் மீது அமர்வதையும் அந்த கபரை கட்டிடமாக கட்டுவதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். கபர் என்று சொன்னால் நாம் அடக்கப்படுகின்ற மையவாடியில் அடக்கப்படுகின்ற ஒரு இடத்துக்கு பேர் கபர் என்று அரபியில் சொல்லுவார்கள். இந்த கபரை, இந்த மையவாடியில் அடக்கப்பட்டவர்களை இன்றைக்கு அவுலியாக்கள் என்ற பெயராலே அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்னவென்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்தையே அளிக்கின்ற விதமாக இன்றைக்கு கபர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செய்திருக்கிறார்கள். ஆக கபருடைய வணக்கத்திலிருந்து நாம் மீண்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம்.